முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்திற்கு பின் கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதனை நேரலையில் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் திட்டத்தை நிறைவேற்றுவது என்கிற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்னாலேயே தோழமை கட்சி தலைவர்களை கூட்டி வந்திருக்கிற இந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்பதை செயல்படுத்த முடியாமல் தடுப்பதற்கு என்ன வழி என்கிற முறையில் இந்த ஆலோசனை கூட்டத்தை உடனடியாக கூட்டினார். தோழமை கட்சி தலைவர்கள் அவ்வளவு பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவசரமாக இந்த கூட்டத்தில் குறிப்பாக இன்றைக்கு எஸ்ஐஆர் வந்திருப்பது என்பது அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கிற அந்த தேர்தல், அந்த வாக்குரிமை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாக்குரிமை என்கிற அந்த உரிமையையே பறிக்கிற அப்படிப்பட்ட காரியம் மட்டுமல்ல, வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமையே இல்லை என்று சொல்லி நாளைக்கு நாடு கடத்துகிற ஆபத்து கூட அதில் இருக்கிறது என்பதுதான் மிக மிக ஆபத்தானது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் அந்த வருவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற பணி வழக்கம் போல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் நாங்கள் எதிர்க்கவில்லை. அந்த முறையிலே வாக்காளர் பட்டியல் திருத்துவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் எஸ்ஐஆர் என்கிற முறையில் வாக்காளர் பதிவு தீவிர சீர்திருத்தம் என்கிற பெயரில் குடியுரிமையை இதில் இணைத்து பார்க்கிற அந்த முயற்சியானது நம்முடைய வாக்குரிமை பறிப்பதோடு குடியுரிமையும் சேர்த்து பறிக்கிற ஆபத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதை நாம் எதிர்க்கிறோம். இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கிற எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மை மக்கள், தலித் பட்டியலின மக்கள், சாதாரண ஏழை உழைப்பாளிகள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த வாக்குரிமை பறிப்பதற்கான நடவடிக்கை. அது மட்டுமல்ல, இப்ப நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஒரு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற நேரத்தில் இந்த தேர்தல் ஆணையம் எந்த உலகத்தில் இருக்குன்னே தெரியல. எல்லா இடத்தையும் வெள்ள நிவாரண பணிகளை செய்ய வேண்டிய நேரத்தில் அதிகாரிகளை பூரா நீங்க எஸ்ஐஆர் திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னா யார் போய் வீடு வீடா வாக்கு செய்ய, யார் போய் இதெல்லாம் பரிசீலனை பண்ணுவா? சாதாரண மக்கள் வெளியில வருவதற்கே மழை தடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி வாக்காளர்கள், 6 கோடி வாக்காளர்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ள கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. எனவேதான் இந்த 4ஆம் தேதி துவங்குகிற இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்க தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஒரு கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்தமான தமிழகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற காரணத்தினால் தோழமை கட்சி மட்டுமல்ல, தோழமை கட்சிகளின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்கிற முறையில் வருகிற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து அந்த தலைவருடைய ஆலோசனையை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது என்று இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையில் நடந்திருக்கிற இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் யார் யாருக்கு வாக்குரிமையை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அக்கறை இருக்கிற எல்லா கட்சிகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒன்றும் இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்கிற முறையில் அல்ல. ஆகவேதான் அந்த கூட்டம் நடக்கிற இடம் கூட ஒரு விடுதியில் நடத்துவது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு போர்க்களமாக, பீகாரை விட பல மடங்கு போர்க்களமாக மாறுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கும். பாஜக யார் கூட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல, இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற அந்த முயற்சிகளை அவர்கள் வெற்றி பெற முடியாது, எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியாது என்கிற அடிப்படையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்போடு முழு அளவுக்கு இணைந்து செயல்படுவது என்கிற அடிப்படையில் ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரணையில் இருக்கிறது. அடுத்த விசாரணை நவம்பர் 4ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கிற நேரத்தில் அதே 4ஆம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை துவக்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அவர்கள் இதை நேர்மையான முறையிலே செய்யவில்லை என்பதை காட்டுகிறது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி
சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய துணை அமைப்பாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். தமிழ்நாட்டிலே அவர்கள் இந்த சீர்குலை வேலையை செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர்களுடைய சதித்திட்டம் இங்கே நிறைவேறாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.